சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவாவியானவர் குறிப்பிட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை தான் வாசிக்க கேட்டோம். மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் என்ன? நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகியால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று உரைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவ ஜனங்களாக காணப்படுகிறோம் என்றால் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எதற்காக என்று ஒரு கேள்வி எழும்பும்போது, கர்த்தாவே, அநேக காரியங்களிலே நீர் மாறாதவராக இருந்தபடியால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே மாறாதவராக இருந்தபடியால் சந்தோஷமாக காணப்படுகிறார்கள் என்பதை நினைவு கூறாமலேயே ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே தேவன் எவ்விதமான காரியங்களிலே மாறாதவராக இருக்கிறபடியால் நம் வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கிறது என்பதை வேத வசனங்கள் மூலமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நாம் தேவன் மாறாதவர் என்பதை சிந்திக்கும்போது மறுபகுதியிலே இன்னொரு விஷயத்தையும் சிந்திக்கலாம். அது என்னவென்றால், தேவன் எவ்விதமாக சில காரியங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதையும் கூட சிந்திக்கலாம். தேவனிடத்தில் காணப்படுகிற இரு பகுதிகளை நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சிந்திக்கலாம். தேவன் எவ்விதமாக மாறாதவராய் இருக்கிறார், அதனால் தேவனுடைய ஜனங்கள் எவ்விதமாக சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்பதையும், தேவன் எவ்விதமாக மாற்றுகிறவராய் இருக்கிறார், அதனால் எவ்விதமாக தேவனுடைய ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், தான் கர்த்தர் என்றும் தான் மாறாதவர் என்றும், அதனால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் படிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய மெய்யான கிருபையே என்று எழுதுகிறார். அப்படியானால் நமக்கு ஒரு சத்தியம் தெளிவாக விளங்குகிறது. அது என்னவென்றால், முழு மனுக்குலமும் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் நிலைத்திருக்கிறது என்றால், தேவ ஜனங்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய கிருபை மாறாததாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்திலிருந்தே நீங்கள் வேதாகமத்தை படித்து கொண்டு வரும்போது எவ்விதமாக தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை உள்ளவராய் இருந்து, மாறாத தேவனாய் இருந்து அவர்களுக்கு அடைக்கலமாக காணப்பட்டிருக்கிறார் என்பதை நம்மால் சிந்திக்க முடியும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவும்
அவருடைய கிருபையும் மாறாததாய் இருக்கிறபடியால் தான் ஜனங்கள் நாளுக்கு நாள் அவருடைய கிருபையினாலே அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் மறுபகுதியிலே ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அநேக காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் மறுபகுதியிலே அவர் அநேக காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறவர் நம் தேவன். ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களை போல மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் எப்படிப்பட்டவராம்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராம், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவராயும் இருக்கிறாராம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, சத்தியம் உங்களுக்கு விளங்கக்கூடியதாய் இருக்கலாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறாராம்? சில காரியங்களை மாற்றுகிறவராயும் இருக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். நாம் வேதாகமத்திலே படிக்கும்போது தேசங்களை ஆளுகை செய்தவர்களை குறித்தெல்லாம் நாம் படிக்கிறோம். அவர்கள் துன்மார்க்கமாக தேசத்தை ஆளுகை செய்தபோது தேவன் என்ன செய்தார் என்றால் ஆளுகை செய்கிறவர்களை மாற்றினார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, எந்த ஒரு மனிதனானாலும் அறிந்திருக்க வேண்டும், தேவன் மாறாதவர், ஆனால் அநேக காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று. நீங்கள் கேட்கலாம், தேவன் எவ்விதமாக மாறாதவராய் இருக்கிறார் என்று கேட்கலாம். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய காருண்யம் மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. இவைகளையெல்லாம் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக சம்பாதித்து வைத்து விட்டார். என் தேவன் மாறாதவர், அவருடைய அன்பு மாறாதவர் என்று சொல்கிறவர்கள் யாராய் இருப்பார்கள் என்றால், சரியாக கல்வாரி சிலுவை அண்டையிலே கடந்து வந்து இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அவர் மாறாதவராக இருந்தும் கூட அவர் என்ன செய்கிறார் என்றால், மனதுருக்கமுள்ள தேவனாய் இருந்து, கிருபையுள்ள தேவனாய் இருந்து, அன்புள்ள தேவனாய் இருந்து, காருண்யம் நிறைந்த தேவனாய் இருந்து, தயவு பொருந்தின தேவனாய் இருந்து அவர் என்ன செய்கிறார்? அநேக காரியங்களை ஜனங்களுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். வேத வசனத்தை அனுப்பி கடினமான இருதயத்தை சதையான இருதயத்தால் மாற்றுகிறார். மனந்திரும்ப பண்ணவே முடியாது என்று நீங்கள் நினைக்கிற மனிதர்களுடைய இருதயத்தை எல்லாம் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி சவுலுடைய வாழ்க்கையை மாற்றினாரோ அப்படி இருதயத்திலே கடினப்பட்டிருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். அவ்வளவு அன்புள்ள தேவனாக காணப்படுகிறார். அவ்வளவு தயவு பொருந்தின தேவனாக காணப்படுகிறார். அவ்வளவு கிருபை நிறைந்த தேவனாக காணப்படுகிறார். சில சிக்ஷைகளை கொடுத்தும் கூட மனம் திரும்ப வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், அவருடைய கோபமோ ஒரு நிமிடம்தான் என்று படிக்கிறோம். எப்படி ஒரு தகப்பன், எப்படி ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கும் போது அந்த பிள்ளை அழிந்து போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சிட்சிக்காமல் அந்த பிள்ளை நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு
அந்த தகப்பனார் சிட்சிக்கிறாரோ, இந்த தாயார் சிட்சிக்கிறாளோ, அதை போன்ற மனதை உடையவர் தான் நம்முடைய தேவன். சிட்சிக்கும் போதும் கூட அவருடைய கோபம் ஒரு நிமிடம் தானா, அதற்கு பிறகு அவருடைய கோபம் என்ன செய்து விடுமாம்? நீங்கி விடுமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே தேவன் தான் நமக்கும் அறிவுரை கொடுக்கிறார். உங்களுக்கும் கோபம் வரும்போது அது ஒரு நிமிடம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி? ஒரு நிமிடம் தான் இருக்க வேண்டும். அந்த கோபம் வரும்போது, கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கோபம் வரும்போது அது பாவம் செய்வதற்கு ஏதுவாக, அந்த கோபம் நீடித்து கொண்டே இருப்பதற்கு ஏதுவாக வாழ்ந்து விடக்கூடாது என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கோபமும் கூட காலையிலே அந்த கோபம் தோன்றும் போது அந்த கோபம் மாலை நேரத்திற்கு முன் என்ன செய்து விட வேண்டுமா? மறைந்து விட வேண்டுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த கோபத்தை அப்படியே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நீடித்திருக்க பண்ணுவானேயானால் என்ன உண்டாகுமாம் தெரியுமா? அது பகையாக மாறிவிடுமாம். அந்த பகையை அப்படியே மனிதன் தன்னுடைய ஜீவியத்திலே வைத்திருக்கும்படியாக வாழ்ந்து வருவானேயானால் அந்த பகை என்னவாக மாறுமாம்? கசப்புணர்வாக மாறுமாம். அந்த கசப்புணர்வு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நீடித்திருக்கும்படியாகவே வைத்திருப்பானேயானால் அந்த கசப்புணர்வு என்னவாக மாறுமாம்? வேறாக மாறிவிடுமாம். அந்த கசப்புணர்வு வேறாக மாறும்போது, எப்படி? அந்த கசப்புணர்வு வேறாக மாறும்போது என்ன உண்டாகுமாம்? பின்பு யார் நிமித்தம் அந்த கசப்புணர்வு உண்டாயிற்றோ அவர்களை கண்டாலே பிடிக்காதாம், அவர்களை குறித்து எண்ணினாலே பிடிக்காதாம். பின்பு அந்த கசப்பு உணர்வு என்கிற வேர் எப்படி செயலாற்ற ஆரம்பிக்குமாம்? பல தீய காரியங்களை செய்ய வைக்கக்கூடியதாக அந்த கசப்பான வேர் காணப்படும் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவேதான் காயினை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கேட்டார். பாருங்கள், காயினுடைய உள்ளத்திற்குள் ஏற்கனவே தன்னுடைய சகோதரனை குறித்து கோபம் உண்டாகி இருந்திருக்கிறது. ஆனால் அது மாலை நேரத்திற்குள் மறையும்படியாக ஒப்புரவாகி இருந்திருந்தால் அது என்னவாக மாறி இருந்திருக்காது? பகையாக மாறி இருந்திருக்காது. ஆனால் அது பகையாக மாறின போதும் காயின் என்ன செய்திருந்திருக்கலாம் என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே சில கோபங்கள் பகையாக மாறுகிறது என்பதை உணர்ந்து அது கசப்புணர்வாக மாறுவதற்கு ஏதுவாக அதை நீடித்திருக்க பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் காயின் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ந்து பார்க்காமல் அந்த பகை கசப்புணர்வாக மாறுவதற்கு ஏதுவாக, அது வேறாக தன்னுடைய ஜீவியத்திலே காணப்படுவதற்கு ஏதுவாக வாழக்கூடியவனாக காணப்பட்டான். சந்தர்ப்பம் வந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே தேவன் ஆபேலுடைய பலியை அங்கீகரித்த போது காயினால் சகித்து கொள்ள முடியவில்லை. காயின் ஆபேலை என்ன செய்தான்? கொலை செய்தான். கர்த்தர் காயினை பார்த்து கேட்டார், ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்கிறது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கேட்டார். தெய்வ ஜனமே, அப்படியானால் மனிதனுடைய வாழ்க்கையிலே கோபம் வரும்போது பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த கோபம் மாலை நேரத்திற்கு முன் மறைந்து விடுவதற்கு ஏதுவாக ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து சரிபடுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள், மேன்மை அடைந்தவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? மனந்திரும்ப பண்ண முடியாத மனிதர்களுடைய இருதயத்தையும் கூட, கல்லான இருதயத்தையும் கூட சதையான இருதயமாக மாற்றி, அன்பு நிறைந்த இருதயமாக மாற்றி, கசப்புகளை எல்லாம் அகற்றி போட்டு தேவனுடைய சுபாவத்தினாலே ரிச்சிப்படைய பண்ணி ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நிதானிக்க வேண்டும். எவ்விதமாக நிதானிக்க வேண்டும் என்றால், பிழைத்திருக்கிற நாம் இனி நமக்கென்றே பிழைத்திராமல்
நமக்காக மரித்து எழுந்தாரே கிறிஸ்து, அவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் அநேகர் சொல்லுவதை கேட்கலாம், பாஸ்டர் எவ்வளோ சுயநலமாக இருக்கிறாங்க, மற்ற மனிதர்களை குறித்து சிந்திக்காமல் எப்படி காணப்படுகிறார்கள் என்று பேசிக்கொள்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் கேட்கிறவர்களாய் இருக்கலாம். இங்கே நாம் படிக்கிறோம், பிழைத்திருக்கிறவர்கள் எப்படி காணப்பட வேண்டுமா? தங்களுக்கென்று மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? பிழைத்திருக்கக்கூடாது. தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும்? பிழைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எதற்காக தங்களை இரட்சித்தார் என்பதை நினைவு கூர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா மனிதரையும் ரட்சிக்கும்படியாக தான் அவர் சிலுவையிலே மரித்தார் என்று நிதானித்து கிறிஸ்துவை உடையவர்களாக ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் சந்ததியார் நிர்மூலமாகவில்லை என்று மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். எந்த ஒரு மனிதனும் நிர்மூலமாவது தேவனுடைய விருப்பம் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய கிருபைக்கும் தேவன் அருளுகிற விசுவாசத்திற்கும் இடம் கொடுத்து மனிதன் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில காரியங்களை தேவன் மாற்றும் போது என்ன செய்கிறார்? புதிதாக சிருஷ்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். கோணலானவைகளை செவையாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். எல்லா மாற்றத்திலும் பெரிய மாற்றம்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவன் உள்ளத்தில் உண்டாகக்கூடிய மாற்றமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய பாவங்கள் என்ன செய்கிறது? நீங்கி விடுகிறது. சாபங்கள் நீங்கி விடுகிறது. இரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகி விடுகிறது. ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. பழைய சிறையிருப்புகள் மாறிவிடுகிறது. தெய்வீக விடுதலை ஆவி ஆத்ம சரீரத்திலே உண்டாகிறது. துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. தெய்வ பிள்ளையே, தேவன் சில மாற்றங்களை மாறாதவராக இருந்தும் கூட சில மாற்றங்களை உண்டாக்கும் போது அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை உள்ளவைகள் என்று பார்த்தீர்களா? ஆகவே தான் அவர் 2 தடவை சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் மாறாதவராய் இருக்கிறார், ஆனால் அவர் சில காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், தயவு பொருந்தின தேவன், கிருபை நிறைந்த தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், அதெல்லாம் தேவனுடைய பண்புகள் மாறாதது. ஆனால் அவர் சில காரியங்களை ஜனங்களுடைய நன்மைக்காக மாற்றுகிறவராய் இருக்கிறார். இதை மனிதன் சிந்திக்கும் போது மெய்யான பரலோக தேவனை தவிர்க்க முடியாது. தான் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக, தான் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக, தான் நிர்மூலமாகாமல் ஜீவிக்கும்படியாக பரலோக தேவன் மீது கொண்டிருக்க வேண்டிய பயத்தோடு ஜீவிக்க வேண்டியவனாக காணப்படுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் துக்கத்தை மாற்றுகிறாராம். நீங்கள் ஜனங்களிடத்தில் கேளுங்கள், உங்களுடைய துக்கம் மாற வேண்டுமா என்று கேளுங்கள். ஆம், எங்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் மாற வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள். எல்லாரும் துக்கத்தோடு வாழ்வதை விரும்புகிறவர்கள் அல்ல, துக்கம் மாற வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
அப்படிப்பட்ட மாற்றத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். உலகம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமானதாய் இராது. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய சந்தோஷம்தான் நிரந்தரமானது, ஒருவரும் எடுத்து போட முடியாத சந்தோஷமானதாக காணப்படும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் ஆகாரை குறித்து படிக்கிறோம். ஆபிரகாமுடைய வீட்டிலே அடிமை பெண்ணாக காணப்பட்டவள். நன்றாக ஆகாரை குடும்பத்திலே எல்லாரும் நேசித்து வந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வந்தபோது நேசித்தவர்களே பகைக்கிறார்கள். குடும்பத்தில் இருந்த ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் சொல்லுகிறாள், அடிமை பெண்ணாகிய ஆகாரை வீட்டை விட்டு விரட்டும்படியாக சொல்லுகிறாள். ஆகவே ஆகார் என்ன செய்கிறாள்? துருத்தியிலே கொஞ்சம் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு வனாந்திரத்திலே தன்னுடைய கரத்திலே பிள்ளையையும் வைத்து கொண்டு ஆபிரகாம் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்கிறாள். கொஞ்சம் அப்பம் காணப்படுகிறது, துருத்தியிலே தண்ணீர் காணப்படுகிறது. ஆனால் அவைகளெல்லாம் தீர்ந்து போனது. அவளோ வனாந்திரத்திலே தனிமையாக அலைந்து திரியக்கூடியவளாக காணப்பட்டாள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே யாரும் உதவிக்கு இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலே ஆகார் கண்ணீர் வடித்து என் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அவள் கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவளாக காணப்பட்டாள். கர்த்தர் என்ன செய்தார்? ஆகாருடைய அழுகுரலை மாற்றினார் என்று படிக்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் மாற்றுகிறவர், மாறாத தேவன், அன்பு நிறைந்த தேவன், கிருபை நிறைந்த தேவன், மனதுருக்கம் நிறைந்த தேவன். ஆனால் மாற்றுகிறார். எதை மாற்றுகிறார்? துக்கத்தை மாற்றுகிறார், அழுகையை மாற்றுகிறார். வாசியுங்கள், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படியுங்கள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் வனாந்திரத்திலே தனிமையாக அலைந்து திரிந்த ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். தன்னுடைய பிள்ளை சாவதை அவள் விரும்பவில்லை. தன்னுடைய துக்கம் மாற வேண்டும் என்கிற உணர்வோடு காணப்பட்டாள். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஆகாரின் துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக செய்தார். கர்த்தர் மாறாதவர் தான், ஆனால் அவர் சில காரியங்களை ஜனங்களுடைய நன்மைக்காக மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் அங்கே ஈசாக்கு துக்கத்தோடு காணப்பட்டதை குறித்து நாம் படிக்கிறோம். ஈசாக்குக்கு உண்டாயிருந்த துக்கம் எதனால் என்பதை குறித்து படிக்கும்போது ஈசாக்குக்கு உண்டான துக்கம் எதனால் என்றால் ஈசாக்கினுடைய தாயார் மரித்து போனார்கள். ஈசாக்கினுடைய தாயார் மரித்து போனதினால் ஈசாக்குக்கு மிகுந்த மனவேதனை உண்டாயிருந்தது. ஈசாக்குக்கு மிகுந்த துயரம் உண்டாயிருந்தது. ஈசாக்கிற்கு மிகுந்த துக்கம் உண்டாயிருந்தது. யாரால் துக்கத்தை மாற்ற முடியும்? யாரால் அப்படிப்பட்ட துயரத்தை மாற்ற முடியும்? தேவனால் மாத்திரமே ஆறுதலை கொடுக்க முடியும். தேவனால் மாத்திரமே துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியும். ஈசாக்குக்கு தன்னுடைய தாயார் மரித்த வேளையிலே அந்த துக்கத்தை யாராலும் போக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் ஈசாக்கினுடைய துக்கத்தை என்ன செய்தாராம்? மாற்றினாராம். எப்படி மாற்றினார்? அதை தான் நாம் அந்த வசனத்திலே படிக்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவனை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று படிக்கிறோம். அப்படியானால் தன்னுடைய தாயார் மரணம் அடைந்த போது ஈசாக்குக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிருந்தது. ஆனால் அந்த துக்கத்தை வேறு யாரும் மாற்ற முடியவில்லை. அந்த ஸ்தானத்திலே
அந்த தாயார் இருந்த ஸ்தானத்திலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஈசாக்கிற்கு துணையாக இருக்கும்படியாக ரெபேக்காளை கொடுத்தார். ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காள் தேவனால் நிச்சயிக்கப்பட்ட பெண் துணையாக வந்தபோது ஈசாக்கு என்ன செய்கிறார் என்றால் ரெபேக்காளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு என்ன செய்தான் என்றால் தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் சரீரத்திலே மரணம் உண்டாகும். பலவிதமான துக்கங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் உண்டாக வேண்டுமானால், துக்கம் நீங்க வேண்டுமானால், அது நாம் ஆராதிக்கிற தேவனால் மாத்திரம்தான் அந்த துக்கத்தை நீக்கி ஆறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகத்தையும் தேவனால் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். உன் அலங்கத்திற்குள்ளே ஆறுதலை கொண்டு வர தேவனால் மாத்திரம்தான் கூடும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து படிக்கும்போது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் அவர்கள் விடுதலையாகி அவர்களுக்கென்று தேவன் கொடுத்த சுதந்திரமாகிய கானான் தேசத்திற்கு நேராக மோசேயின் மூலமாக வழிநடத்தப்பட்டு கொண்டே வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சுதந்திரமாக தேவன் கொடுத்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு வனாந்திர பிரயாணம் காணப்பட்டது. அந்த வனாந்திர பிரயாணம் கஷ்டம் நிறைந்த பிரயாணமாக தான் காணப்பட்டது. ஆனால் தேவன் என்ன செய்தார்? அந்த துக்கம் மாறும்படியாக செய்தார். அந்த வனாந்திர பாதை நீங்கும்படியாக செய்தார். அந்த வனாந்திர மார்க்கத்தை கடக்கும்படியாக செய்தார். அவர் என்ன செய்தார்? கானான் தேசத்திற்குள் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார். அவர்களுடைய துக்கம் மாறினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் மாத்திரமே மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய துக்கத்தை மாற்ற முடியும், நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நாம் வேதத்தில் அன்னாளை குறித்து படிக்கிறோம். அவளுக்கும் துக்கம் உண்டாயிருந்தது. ஆனால் அன்னாள் என்ன செய்தாள்? தேவனால் மாத்திரம்தான் அவளுடைய துக்கத்தை மாற்ற முடியும் என்பதை அறிந்து கொண்டவளாக தேவ சமூகத்திற்கு கடந்து வந்தாள். அன்னாளுடைய புருஷன் அன்னாளை மிகவும் நேசிக்கக்கூடியவராக தான் இருந்தார். ஆனால் அன்னாளுடைய கர்ப்பத்திலே ஒரு தடை உண்டாயிருந்தது. அந்த தடையை தேவன் தாமே ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அன்னாள் தேவ சமூகத்திலே வந்து அழுது ஜெபித்த போது கர்த்தர் கர்ப்பத்திலே இருந்த தடையை மாற்றி அற்புதத்தை செய்தார். தெய்வ பிள்ளையே, அன்னாளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது. அன்னாளுக்கு தேவன் சாமுவேல் என்கிற குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்கு பிறகும் 5 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அன்னாள் பாடி துதித்தாள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை படித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ ஜனமே, தேவனால் மாத்திரம்தான் மனிதர்களுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நாம் தாவீதை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். தாவீது தன்னுடைய துயர நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் தாவீது இவ்விதமாக தேவனை நோக்கி மன்றாடுகிறார். எனக்கு இரங்கும் கர்த்தாவே என்று குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் எவ்விதமாக தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டு. பாருங்கள், தாவீது இவ்விதமாக ஜெபிக்கிறார். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும்
என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று தேவனை நோக்கி மன்றாடுகிறார். அப்படியானால் அநேகருடைய வாழ்க்கையிலே துக்கம் உண்டாயிருந்திருக்கிறது. நாம் வேதத்தை படிக்கும் போதே அறிந்து கொள்கிறோம். ஆகாருடைய வாழ்க்கையிலே துக்கம் இருந்திருக்கிறது, ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே துக்கம் இருந்திருக்கிறது, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் இருந்திருக்கிறது, அன்னாளுடைய வாழ்க்கையிலே துக்கம் இருந்திருக்கிறது, தாவீதினுடைய வாழ்க்கையிலே துக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாரும் யாரை நோக்கி பார்த்தார்கள்? தேவனை நோக்கி பார்த்தார்கள். தேவன் மாத்திரமே தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வர முடியும், துக்கத்தை நீக்க முடியும் என்பதை அறிந்து தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், மன்றாடினார்கள். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அதிசயங்களை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதிற்கு தேவன் எப்படி ஆறுதலை கொடுத்தார்? நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து தாவீதுக்கு ஆறுதலை அளித்தார். பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக தேவன் தாவீதினுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு துக்கம் இருக்கிறதா? உங்கள் கணவனாரை குறித்து உங்களுக்கு துக்கம் இருக்கிறதா? உங்கள் மனைவியை குறித்து உங்களுக்கு துக்கம் இருக்கிறதா? ஒரு நல்ல வருமானம் வேண்டும் என்று அதற்காக துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? நல்ல வருமானம் வந்தால் சந்தோஷம் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? எதனால் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? சில இழப்புகளினாலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? சில வியாதிகளினாலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? சில சத்துருக்களினாலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். துக்கத்தை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் மாறாதவர். ஆனால் அவர் என்ன செய்கிறாராம்? ஜனங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் கூட கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது நீங்களும் கூட சாட்சி சொல்லுகிறவர்களாக இருப்பீர்கள். நாங்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தோம், ஆனால் அநேக காரியங்களிலே கர்த்தர் அந்த துக்கத்தை மாற்றி எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தார் என்று சொல்கிறவர்களாக காணப்படுவீர்கள். இம்மட்டும் உங்களை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் வேதத்திலே படிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது தேவன் எவ்விதமாக மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் என்ன செய்கிறாராம்? புலம்பலை மாற்றுகிறவராய் இருக்கிறாராம். வாசியுங்கள். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் புலம்பலை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் மாறாதவர். அநேக பண்புகளை நாம் சிந்திக்கும் போது அவர் மாறாதவர். ஆனால் சில காரியங்களை ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் புலம்பலை மாற்றுகிறவராய் இருக்கிறாராம். தெய்வ பிள்ளையே, நாம் வேதத்திலே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து படிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் என்னவென்றால் எரேமியா தீர்க்கதரிசி. அவர் என்ன செய்தார் என்றால் புலம்பல் என்கிற புஸ்தகத்தை எழுதினார். அந்த எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவோ உண்மையுள்ளவராக காணப்பட்டார், எவ்வளவோ உத்தமமாக ஜீவித்தார். அவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தார். ஆனால் ஜனங்கள் அந்த எரேமியா தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ராஜாக்கள் எரேமியா தீர்க்கதரிசியை சிறையிலே தள்ளினார்கள், ஆழமான படுகுழியிலே தூக்கி போட்டார்கள். இடுக்கத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் முடிவாக என்ன செய்தார் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றக்கூடியவராகவே இருந்தார். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட தேவன்தான் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவராய் இருக்கிறார்.
பிரைஸ் தி லார்ட். எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், ராஜாக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அதை நிறைவேற்றினார் என்றால் அந்த பரலோக தேவனை தான் நாமும் ஆராதித்து கொண்டு வருகிறோம். ஆகவே தீர்க்கதரிசிகளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் கவலைப்பட வேண்டியதில்லை. மெய்யான அப்போஸ்தலர்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி மெய்யான அப்போஸ்தலர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சுவிசேஷகர்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி சுவிசேஷகர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் செம்மையாக நிறைவேற்றி கொண்டே போக வேண்டும். கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், சில வேளைகளிலே உலகம் சில தற்காலிகமான காரியங்களிலே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும், ஆனால் தேவ ஜனங்களோ அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார், புலம்பல் மாறும் என்று சொல்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார். நீ எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னை நகைக்க வைத்திருந்திருக்கலாம். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உன் புலம்பலை மாற்றினவராக காணப்பட்டிருப்பார். இன்றைக்கும் யாராகிலும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவீர்களாக, தேவனுடைய வசனத்திற்கு உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்பீர்களாக. நிச்சயமாகவே இன்னும் காலங்கள் கடந்து போகும்போது சொல்லுவீர்கள், உங்களுடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறிற்று என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக காணப்படுகிறார். நாம் வேதத்திலே யாக்கோபை குறித்து படிக்கிறோம். ஒரு நாள் யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பனுடைய வஸ்திரத்தை பார்த்து அழக்கூடியவராக காணப்பட்டார். எதற்காக யாக்கோபு அழுதார்? தன்னுடைய மகன் யோசேப்பனுடைய இரத்தம் தோய்ந்த பலவர்ண அங்கியை கண்டு அழக்கூடியவராக காணப்பட்டார். யாக்கோபு என்ன நினைத்தார் என்றால், துஷ்ட மிருகம் யாக்கோபை பட்சித்து போட்டு விட்டது என்று நினைத்து தன்னுடைய மகனாகிய யோசேப்பனுடைய பலவர்ண அங்கியை, இரத்தம் தோய்ந்த அங்கியை கண்டு புலம்பி அழக்கூடியவராக காணப்பட்டார். அது தன்னுடைய குமாரனுடைய அங்கிதான் என்பதை அறிந்து அழக்கூடியவராக காணப்பட்டார். யோசேப்பு பீருண்டு போனான் என்று நினைத்து புலம்பி அழக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போய் எகிப்திலே வைத்து பாதுகாத்து மிகவும் உயர்த்தி வைக்கக்கூடியவராக இருந்தார். யாக்கோபின் முடிவு நாட்களிலே யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை ஒரு மந்திரியாக பார்த்தார். ஒரு மந்திரியை போல உயர்த்தப்பட்டிருந்ததை கண்டார். அவருடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மாறாதவர், சில தெய்வீக பண்புகளிலே மாறாதவர், ஆனால் அவர் மாற்றுகிறவர். எதை மாற்றுகிறார்? ஜனங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு துக்கத்தை மாற்றுகிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஜனங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு அவர் புலம்பலை மாற்றுகிறார், ஆறுதலை கொடுக்கிறார். தெய்வ ஜனமே, வனாந்திரத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே புலம்பல் உண்டாயிருந்தது. கானான் தேசத்தை தூது பார்க்க போனவர்கள் மறுபடி திரும்பி வந்தபோது என்ன சொன்னார்கள் என்றால், அந்த கானான் தேசத்திற்குள்ளே ராட்சத பிறவிகள் காணப்படுகிறார்கள். ஏனாக்கின் குமாரர்களை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல காணப்பட்டோம் என்று அவர்கள் துர்செய்தியை பரப்பினவர்களாக இருந்தார்கள். ஜனங்களுடைய இருதயத்திலே புலம்பலை கொண்டு வரக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் கொண்டு போனார். அவர்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறினது.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் நகோமி அழுது புலம்பினாள். கர்த்தருடைய கரம் தனக்கு விரோதமாக இருப்பதாக அவள் சொன்னாள். கர்த்தர் தன்னை விசனப்படுத்தினதாக சொன்னாள். தனக்கு விரோதமாக கர்த்தர் இருப்பதாக அவள் புலம்பினாள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு வருவீர்கள் என்றால், நகோமி எவ்விதமாக புலம்பக்கூடியவளாக காணப்பட்டாள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் மறுபடியும் கர்த்தர் நகோமியை பெத்லெகேமுக்கு கொண்டு வந்தபோது கர்த்தருடைய கிருபையை அவள் நினைவு கூர்ந்தாள். அவளுடைய சந்ததி ஆசீர்வாதமாக கட்டி எழுப்பப்படுவதற்கு ஏதுவாக காணப்பட்டது. புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறினது. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இல்லாமல் இருந்த அவளுடைய வாழ்க்கையை, அவளுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பக்கூடியவராக காணப்பட்டார். நம்முடைய தேவன் மாற்றுகிற தேவன், மாறாத தேவன். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய காருண்யம் மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புலம்பலை மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் புலம்பல் காணப்படுகிறதா? கர்த்தாவே, அந்த நகோமியினுடைய வாழ்க்கையிலே இருந்த புலம்பலை மாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய புலம்பலை மாற்றியறலும் என்று ஜெபியுங்கள். அந்த வனாந்திர பிரயாணத்திலே காணப்பட்ட எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே புலம்பல் உண்டாயிருந்தது. ஆனால் அவர்களுடைய புலம்பலை பின் நாட்களிலே மாற்றினீரே, அதுபோல புலம்பலை மாற்றியறலும் என்று ஜெபியுங்கள். அந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே புலம்பல் உண்டாயிருந்தது. ஆனால் பின் நாட்களிலே அந்த புலம்பல் மாறும்படியாக செய்தீரே, அப்படி எதிர்காலம் புலம்பல் நீங்கினதாக, ஆறுதலை அடைந்த எதிர்காலமாக காணப்படும்படியாக செய்தருளும் என்று சொல்லி மன்றாடுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் வேதத்திலே படிக்கும்போது அவர்கள் எல்லாரும் சிறையிருப்புக்குள்ளாக காணப்பட்டார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். யோசேப்பு அவர் சிறையிருப்புக்குள்ளாக காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது என்று படிக்கிறோம். அப்படியானால் பரிசுத்தவான்கள் சிறையிருப்புக்குள்ளாக காணப்பட்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றினார். நேராக எங்கே கொண்டு சென்றார்? பார்வோனுடைய அரண்மனைக்கு செல்லும்படியாக கிருபை செய்தார். பார்வோனுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும்படியாக கிருபை பெற்றவராக யோசேப்பு காணப்பட்டார். ஆகவே யோசேப்பு பார்வோன் கண்ட சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடியவராக காணப்பட்டபடியால் பார்வோன் யோசேப்பை மிகவும் உயர்த்தி வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக பரிசுத்தவான்கள் சிறையிருப்புக்குள்ளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர்களை எல்லாம் உயர்த்தி இருக்கிறார். சிறையிருப்பை எல்லாம் மாற்றி போட்டிருந்திருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது, அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். எவ்வளவு அருமையான வசனம்! அரசாள சிறைச்சாலையிலிருந்தும் புறப்படுவாரும் உண்டு என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீயும் தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்வாயானால் ஒருவேளை சிறைச்சாலையிலே இருப்பதை போல நீ உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் சிறைச்சாலையிலிருந்து அரசாள புறப்பட்டவன் என்று சொல்கிற சாட்சியோடு ஜீவிப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறும்படிக்கு தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தர் தன்னை அனுப்பினதாக இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார். ஆம்,
கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர். வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 6-7 வசனங்களை படித்து பாருங்கள். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் படிக்கிறோம், யோபுவுக்கு சிறையிருப்பு உண்டாயிருந்தது. சரீர பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவியிலும் ஆத்துமாவிலும் யோபு கட்டுண்டவராக உணர்ந்தார். ஆனால் ஒரு நாள் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்திலே படிக்கிறோம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாத தேவன். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய காருண்யம் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய கோபமும் கூட ஒரு நிமிடம்தான். பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால், ஜனங்கள் மனம் திரும்பும் போது அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஒருவராயிலும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி மனம் திரும்புகிறவர்களை நேசிக்கக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் சிறையிருப்பில் இருப்பதை போல உணரலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, கர்த்தாவே, சங்கீதம் 126 சங்கீதம் 4 வசனத்திலே படிப்பதை போல, கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். உங்கள் துக்கத்தை மாற்றுகிற தேவன், உங்கள் புலம்பலை மாற்றுகிற தேவன், உங்களுடைய சிறையிருப்பையும் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 15 அதிகாரம் 23 வசனத்திற்கு வரும்போது, தேவன் மாறாத தேவனாய் இருந்தும் கூட அவர் சில காரியங்களை மாற்றுகிறார். அவர் எவ்விதமாக மாற்றுகிறார் என்றால், மாறாவின் அனுபவத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். கசப்பான அனுபவத்தை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். யாத்ராகமம் 15 அதிகாரம் 23 வசனத்தை படியுங்கள். அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் வனாந்திர பிரயாணத்திலே காணப்பட்டார்கள். அவர்களுக்கு 3 நாட்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. 3 நாட்கள் குடிக்க தண்ணீர் இல்லை என்றால் யோசித்து பாருங்கள், வாழ்க்கை என்ன ஆகும் என்று. ஆகாரம் இல்லாமல் சில நாட்கள் இருந்து விடலாம், தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். 3 நாட்கள் வனாந்திரத்திலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். 3 நாட்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. என்ன உண்டாகும்? உதடுகளெல்லாம் வெடித்து போகும். நன்றாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இராது. அவர்கள் கடுமையான வெயிலிலே காணப்பட்டு அவர்களுடைய ரூபமே மாறக்கூடியதாக காணப்படும். அவ்விதமான கொடுமையான வெயிலின் உஷ்ணத்திலே வனாந்திரத்திலே தண்ணீர் கிடைக்காமல் 3 நாட்கள் பிரயாணப்படக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அந்த சமயத்திலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தண்ணீரை காணும்படியாக செய்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தண்ணீரை காணும்படியாக செய்தார். அந்த தண்ணீரை குடிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் சென்றார்கள். ஆனால் அந்த தண்ணீர் எப்படி காணப்பட்டது? கசப்பாக காணப்பட்டது. அந்த இடம்தான் மாறா என்று அறியப்படுகிறது. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் மாறாவுக்கு வந்தபோது தண்ணீரை கண்டார்கள்,
ஆனால் அதை பருகும்படியாக நினைத்த போது கொஞ்சம் கூட குடிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான கசப்பாக காணப்பட்டது. மோசே என்ன செய்தார்? சகலத்தையும் மாற்ற வல்லமையுள்ள கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை மோசே தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று என்று படிக்கிறோம். மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். நம்முடைய தேவன் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் கசப்பை மதுரமாக மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான கசப்புகள் இருந்தாலும் அதை கர்த்தர் மதுரமாக மாற்றித்தர வல்லமையுள்ளவராக காணப்படுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தாவீது அப்படிதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்களும் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தாவே, ஜீவியத்திலே இருக்கக்கூடிய எந்த கசப்புகளானாலும் அதெல்லாம் நீங்கி போகும்படியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி மன்றாட வேண்டும். கோபம் பகையாக மாறுவதற்கு ஏதுவாக அந்த கோபத்தை வாழ்க்கையிலே நீடித்திருக்க பண்ணக்கூடாது. பகை கசப்பாக மாறும்படியாக பகையை நீடித்திருக்க பண்ணக்கூடாது. கசப்புணர்வு வேறாக மாறும்படியாக அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கசப்புணர்வாகிய வேரை மறைத்து வைத்து கொண்டு ஜீவிக்கக்கூடாது. அப்படி ஜீவிப்பீர்களானால் எதிர்காலத்திலே தீய செயல்களை செய்ய பழக்கப்பட்டவர்களாக மாறி இருப்பீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையை சுய பரிசோதனையை செய்து கசப்பெல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கை மதுரமாக மாற்றப்பட்டதாக காணப்படும்படியாக கர்த்தரை நோக்கி நீங்கள் மன்றாட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த காலை வேளையிலே வாழ்க்கையிலே எந்த விதமான கசப்புகள் காணப்படுகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து எதனால் அவ்விதமான கசப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிற்று என்பதை ஆராய்ந்து பார்த்து அவ்விதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ஜீவியத்தை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் இந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த நிறைவேற்றின சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கசப்புகளை நீக்கி இனிமையானதாக காணப்பட செய்யக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர் தான். ஆனால் அவர் என்ன செய்வார் என்றால் சில காரியங்கள் ஜனங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவராய் இருப்பார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் சாபத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறாராம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலியாமுக்கு செவி கொடுக்க சித்தமாய் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று படிக்கிறோம். கர்த்தர் மாற்றுகிறவர். அவர் என்ன செய்கிறார்? சாபத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். பாலாக் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த பாலாக் என்கிற ராஜா என்ன செய்தான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக ஒரு ஆள் கிடைக்குமா என்று தேடக்கூடியவனாக காணப்பட்டான். கடைசியில் ஒரு தீர்க்கதரிசியை கண்டுபிடித்தான். அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் என்னவென்றால் பீலேயாம் தீர்க்கதரிசி. அந்த பீலேயாம் தீர்க்கதரிசியை கண்டுபிடித்து பின்பு அந்த பாலாக் ராஜா என்ன செய்தான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பீலேயாமுக்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக காணப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலாக் ராஜா பீலேயாம் தீர்க்கதரிசியினிடத்தில் கேட்டுக்கொண்டான் என்று படிக்கிறோம். ஆனால் பீலேயாம் கண்டது என்ன? எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை பீலேயாம் தீர்க்கதரிசி காணக்கூடியவராய் இருந்தார். பீலேயாம் சொன்னது என்ன?
தேவன் ஆசீர்வதிக்கிறவனை நான் சபிப்பது எப்படி என்று கேள்வி எழுப்பக்கூடியவராக காணப்பட்டார். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். ஆகவே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதை நான் திருப்பக்கூடாது என்று குறிப்பிடுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, சிலர் காணப்படலாம் கூலிக்காக வேலை செய்கிறவர்கள். சிலர் சொல்லுவார்கள் அல்லவா, இறக்கும் போது அழுவதற்கு என்ன செய்வார்களாம், கூலிக்கு மாரடிப்பதற்கு பணம் கொடுத்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வருவாங்களாம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். பணம் கொடுத்தா போதும், நீ சொல்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றேன். கூலி கொடுத்தா போதும், நீ சொல்ற மாதிரி பிரசங்கம் பண்றேன். பணம் கொடுத்தா போதும், நீ சொல்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணுகிறேன். பணம் கொடுத்தா போதும், நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு பிரியமான விதத்துல தீர்க்க தரிசனம் சொல்றேன். அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏனென்றால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்கள். தெய்வ பிள்ளையே, பீலேயாம் கண்டார். பாலாக் ராஜா வந்து கூலி கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக. ஆனால் பீலேயாம் கண்டது என்ன? தேவன் ஆசீர்வதிக்கிறவனை என்னால் சபிக்க முடியாது என்று சொன்னான். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், ஆகவே ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதை நான் திருப்பக்கூடாது என்று பீலேயாம் சொன்னார். தெய்வ ஜனமே, உண்மையான தீர்க்கதரிசிகளாக காணப்படுவீர்களாக, உண்மையான அப்போஸ்தலர்களாக காணப்படுவீர்களாக, உண்மையான சுவிசேஷகர்களாக காணப்படுவீர்களாக. ஏதோ பணத்திற்காக சத்தியத்தை விற்று போடுகிறவர்களாய் இருக்க வேண்டாம். பணத்திற்காக உங்களுடைய சுய சிந்தனைகளையும் உங்கள் சுய எண்ணங்களையும் மனுஷருக்கு பிரியமான காரியங்களையும் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாக எந்நாளும் காணப்பட முடியாது. அவர்களுடைய வேஷமெல்லாம் ஒளிந்து போகும். யாக்கோபு கர்த்தரை நோக்கி மன்றாடினார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யாக்கோபு எவ்விதமாக மன்றாடினார்? கர்த்தரிடத்தில் மன்றாடினார். என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி மன்றாடினார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு மன்றாடினார். கர்த்தர் சாபத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் மாறாதவர். ஆனால் அவர் சில காரியங்களை ஜனங்களுடைய நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். யாக்கோபனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டபோது, போராடி ஜெபித்த போது, மனம் திரும்பும்படியாக விரும்பி ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு யாக்கோபை ஆசீர்வதித்தார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சாபங்கள் காணப்படுகிறதா? தேவனை நோக்கி போராடி ஜெபியுங்கள். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் போராடி ஜெபித்து பரலோக தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜீவிப்பீர்களானால், நிறைவான தெய்வ சந்தோஷத்தோடு ஜீவிப்பீர்களானால், நேராக தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வேன் என்று தீர்மானம் செய்து ஜீவிப்பீர்களானால், உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, தேவ ஜனங்களே உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சாபங்களை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவனாக நாம் ஆராதிக்கிற தேவன் காணப்படுகிறார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிட்டார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் மெய்யான தேவனுடைய ஊழியக்காரர்களை ஒரு நாளும் தேவன் கைவிடுகிறதே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இருப்பதும் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரமாணமே பலன் செய்யக்கூடியதாக காணப்படும். தேவனுடைய அபிஷேகமே அவர்களை வழிநடத்தக்கூடியதாக காணப்படும். தெய்வ பிள்ளை, அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? சாபத்தை முறியடிக்கும்படியாக சபிக்கப்பட்ட சிலுவையிலே மரத்திலே தொங்கினார் என்று படிக்கிறோம். சாபமான முள்முடியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்.
நாம் வேதத்திலே படிக்கிறோம். கலாத்தியர் 3:13 படிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததன் நோக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சாபங்களை நீக்கும்படியாக தான். கல்வாரி சிலுவையிலே சகல சாபங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். இனி எந்த சாபமும் தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. வெளிப்படுத்தல் 22:3 படிக்கிறோம், இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? துக்கத்தை மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? புலம்பலை மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சிறையிருப்பை மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மாறா போன்ற கசப்பை மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சாபத்தை மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் மாறாத தேவனாய் இருந்தோம், அவருடைய அன்பு மாறாததாய் இருந்தோம், அவருடைய காருண்யம் மாறாததாய் இருந்தோம், அவருடைய இரக்கம் மாறாததாய் இருந்தோம், அவருடைய தயவு மாறாததாய் இருந்தோம். ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, மனம் திரும்புகிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்திற்குரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளை, அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் இருளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18:28 நீங்கள் படிக்கும்போது சங்கீதக்காரர் அவ்விதமாக சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:22 படித்து பாருங்கள். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று படிக்கிறோம். அப்படியானால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் இருளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். நாம் உலகத்திற்கு ஒளி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டு வீட்டிற்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுகிறோம். மத்தேயு 5:15 படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5:5 பவுல் குறிப்பிடுகிறார், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, பாவம் என்கிற இருள், வியாதி என்கிற இருளை கர்த்தர் நீக்கக்கூடியவராய் இருக்கிறார். எசேக்கியா என்கிற ஒரு நல்ல ராஜாவினுடைய வாழ்க்கையிலே மரண இருள் பற்றி கொண்டது வியாதியினாலே. ஆனால் அவர் என்ன செய்தார்? சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது ஜெபித்தார். கர்த்தர் எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் இருந்த அந்த மரண இருளை மாற்றினார், தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தார். வாழ்நாளில் 15 வருடங்களை நீட்டித்து கொடுத்தார். சங்கீதம் 112 4 படிக்கிறோம், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே செம்மையானவர்களாக வாழ வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருப்பதாக. அப்பொழுது இருளிலேயும் உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ பிள்ளையே, தேவன் பேசின முதல் வார்த்தையே எப்படிப்பட்டது? வெளிச்சம் உண்டாவதாக என்பதுதான். ஆதியாகமம் 1:3 படிக்கிறோம், வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார், இருள் அகன்று போயிற்று. அந்த பரலோக தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த இருளானாலும் அந்த எல்லா இருளின் ஆதிக்கத்தையும் நீக்கி பெரிய வெளிச்சத்தை கட்டளையிடக்கூடியவராய் இருக்கிறார். ஆத்துமாவிலே வெளிச்சம் பெறுவதற்காக வேத வசனங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், 119 சங்கீதம் 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது என்று.
2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களை தேவன் சரியாக ஈடுகட்டும்படியாக உங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடியவராய் இருப்பார். நீங்கள் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடியவராய் இருப்பார். தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் மாறாத தேவன். ஆனால் ஜனங்கள் ஆசீர்வாதமாக வாழும்படியாக சில காரியங்களை ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும்போது தேவன் மாற்றுகிறார். மாறாத தேவன் சில காரியங்களை மாற்றுகிறார். அவர் எவ்விதமாக மாற்றுகிறார்? அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆம், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நமக்கு முன்னாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கக்கூடியவராக காணப்படுகிறார். நீங்கள் சர்ப்பத்தினுடைய பாதையை உற்று கவனிப்பீர்கள் என்றால் சர்ப்பத்தினுடைய பாதை கோணலும் நெளிவுமானதுமாக காணப்படும். நெளிந்து செல்லும், கோணலாக காணப்படும். சர்ப்பத்தினுடைய பாதை கோணலும் நெளிவுமுள்ளதாக காணப்படும். ஆகவேதான் வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் லிவியாதான் என்ற பாம்பை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் கோணலான சர்ப்பம். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதனுடைய மனதும் மாம்சமும் விரும்பினதையெல்லாம் மனிதன் செய்து வாழும்போது அவனுடைய வாழ்க்கை கோணலாக மாறிவிடுகிறது. சாத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் போது எல்லாம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக மாறிவிடுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். சகல சிருஷ்டிப்புகளையும் அழகாக சிருஷ்டித்த தேவன் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே அசைவாடும் போது உங்கள் வாழ்க்கை நேரானதாக செவ்வையானதாக மாறினதாக இருக்கும். கர்த்ததாமே உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை எல்லாம் செம்மையானதாக மாற்றி இருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுகிறார். சவுலுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். சவுல் என்கிற வாலிபன் தவறான பக்தி வைராக்கியத்தினாலே, நல்ல பக்தி வைராக்கியம் அல்ல, தவறான பக்தி வைராக்கியத்தினாலே அவன் என்ன செய்தான் என்றால் கிறிஸ்தவர்களை எல்லாம் அடித்து நிர்மூலமாக்கும்படி பிரதான ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை எல்லாம் வாங்கினார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அந்த சவுலுடைய பாதை கோணலானதாக காணப்பட்டது. ஆனால் தமஸ்கு வீதியிலே இயேசு பிரகாசமான வெளிச்சத்தில் தரிசனமான போது சவுல் இயேசுவை நோக்கி கேட்டது என்ன? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் சவுல் கேட்ட கேள்வியை குறித்து படிக்கிறோம். ஆண்டவரே, நீர் யார் என்று. இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று இயேசு கிறிஸ்து பேசக்கூடியவராக காணப்பட்டார். கோணலான சவுலுடைய வாழ்க்கை செவ்வையாக மாறினது. தேவனுடைய மெய்யான ஊழியக்காரராக மாறினார், மெய்யான அப்போஸ்தலராக மாறினார், மாபெரும் மிஷனரியாக மாறினார். தெய்வ பிள்ளையே, சில வீடுகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், மனைவியினுடைய வழி கோணலாய் இருக்கிறது. சில குடும்பத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், புருஷனுடைய வழி கோணலாய் இருக்கிறது. ஆனால் சில வீடுகளை பாருங்கள், புருஷனும் மனைவியும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள், பிள்ளைகளுடைய வழி கோணலாக காணப்படுகிறது. அநேகர் மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் விபச்சாரத்திற்கும் விக்கிரகாராதனைக்கும் அடிமைப்பட்டு போனவர்களாக காணப்படுகிறார்கள். வாழ்க்கை கோணலாக காணப்படுகிறது. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடு பேசுகிறார்.
உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுப்பீர்களானால், இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வீர்களானால், எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாதவர், உள்ளங்களை மாற்றுகிறவர், மனதை மறுரூபப்படுத்துகிறவர், உங்கள் ஜெபத்தை கேட்டு குடும்பத்திலே அற்புதங்களை செய்வார். நல்ல காரியமாக காணப்படும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புதிதாக்க விரும்புகிறார். அவருடைய நல்ல மாற்றத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ஜெபிப்போமா? மாறாத தேவன், ஆனால் ஜனங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ரட்சிப்பை நல்கக்கூடியவராய் இருக்கிறார். மீட்பை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். செம்மையானதாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, துக்கம் இருந்தால் கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், துக்கத்தை மாற்றியருளும் என்று சொல்லுங்கள். புலம்பல் இருந்தால் கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், புலம்பலை மாற்றியருளும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சிறையிருப்பு இருந்தால் கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், சிறையிருப்பை மாற்றியருளும் என்று சொல்லுங்கள். கசப்பு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருந்தால் கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், கசப்பை மாற்றியருளும் என்று சொல்லுங்கள். சாபம் வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள், சாபத்தை மாற்றியருளும் என்று ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவ சாபம் என்கிற இருள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்குமானால் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் இருளை மாற்றக்கூடியவராய் இருப்பார். உங்கள் வாழ்க்கை கோணலாக காணப்படுகிறது என்று உணர்வீர்களானால், கர்த்தாவே வாழ்க்கையை செம்மையாக்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் என்ன செய்வார் என்றால், மாறாத தேவன்தான். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய காருண்யம் மாறாதது. அவர் கோபம் அடைந்தாலும் ஒரு நிமிடம்தான். தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிப்பது போல சிட்சிக்கிற தேவன், ஆனால் பிறகு மனம் திரும்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மாற்றம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்பீர்களாக. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். தேவாவியானவரே, நீர் எங்களுக்கு எடுத்துரைத்த எல்லா வார்த்தைகளும் நலமானது தான், அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் பரிசுத்தராய் இருக்க நீர் விரும்புகிற தேவன் அல்ல. முழு மனுக்குலமும் உம்மை போல பரிசுத்தராக வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நீர். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வமே, நீர் எடுத்துரைத்த எல்லா தெய்வீக வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை இந்த காலை வேளையிலே தேவனுடைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுப்பீர்களாக. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான், மகனானே மகனானே நான், மகனானே. அப்பா பிதாவே என்றழைக்கோ எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கோ உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார்.
ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ, பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். தேவ சமூகத்தை கனப்படுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கர்த்தாவே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வேத வசனம் நிறைவேறும்படியாக உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற நேரமாக காலை வேளையை உமக்கென்று விசேஷித்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாறாத தேவன், உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய இரக்கம் மாறாதது, உம்முடைய தயவு மாறாதது, உம்முடைய காருண்யம் மாறாதது. கர்த்தாவே உம்முடைய தயவு மாறாதது. உம்முடைய கோபமும் கூட பெற்றோர் பிள்ளைகளை சிட்சிப்பது போல அது ஒரு நிமிடம்தான். ஆனால் மனம் திரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்படி ஆசீர்வாதமான நல்ல மாற்றத்தை கொண்டு வருகிறீர் என்பதை குறித்த செய்தியை இந்த காலை வேளையிலே கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எல்லாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக காணப்படும்படியாக செய்து 30 பலன் கொடுக்கும்படியாக, பின்பு 30 60 பலன் கொடுக்கும்படியாக, பின்பு 60 100 பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாக ஒவ்வொருடைய உள்ளமும் காணப்படும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவான் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் அடைக்கலமே.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய அற்புதங்கள் மாறாதது, அவருடைய காருண்யம் மாறாதது. அவருடைய கோபமும் பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் காட்டுகிற கோபத்தை போல ஒரு நிமிடம்தான். மனம் திரும்புகிறவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற தேவன். அப்படியே சத்தியத்தை கேட்ட, செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் மெய்யான மனம் திரும்புதல் உண்டாயிருக்கும்படியாக செய்து தேவன் ஏற்படுத்துகிற நல்ல மாற்றங்கள் ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.